இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல்ல. அதுக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உள்ள வர்றீங்க. நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார். ஃபாலோ மீ. டேய் யூரியா. டேய் யாரு? அட பாவியா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு பின்னாடியே நாயா போய் அலையற. நீ என்ன பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போதை அனுபவிக்கிறியோ? சாமி கேட்ச் இட். ஐயோ, வேலு பேரு நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழையிருக்கான். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கானடா. அவன் செஞ்ச நியாயமா? நியாயமா? வேணுமே கேட்க வேண்டியதானே? கேக்குறேன்டா, கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது? இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவான். இரு, ஏன் உருமுற? பழகிருச்ச பக்கி. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். குடிக்கிறானுங்களாமா பெரிய பருப்பு மாதிரி வந்துட்டாங்க. என்ன தைரியம் தான் என்ன பிடிக்க வருவானுங்க? சரி சரி, ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா பழம் பறிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா, இது மொட்டப்பூ. ஒரு துணிமணி இருந்தா எடுத்து போடுங்கடா. ரொம்ப கன்றாவியா இருக்குடா எனக்கு. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆஹா, அவனா நீ? ஐயோ சிரிக்கிறானே, போடா வெளியே. என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்காரு அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்படாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்துல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துங்க எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுல 2 புருஷன் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமாடா, தண்ணி கருத்திருச்சு, அவள சத்தம் கேட்டிருச்சு, ஊரோ உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு, அதை முதலிரவு தொடங்கிருச்சு. ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. நீ ஒளிரடமா? நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒளிரங்கிற யார்? நான் நம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா உங்களுக்கு சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது?
இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி வா கமான். ஆள் பாதி ஆள பாதிங்கறக்காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். வண்டி ஓட்டுறானா வண்டி? டேய் அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே யாரா கை தட்டுறது? ஏய் 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 அச்சாச்சி பாட்டு என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்குவேன். ஏன்னா ஏன் கண்டிச்சு இருக்கு. அவ விட்ட சவாலை நானே தனியா சந்திச்சுக்கிறேன். யார் என்னை ஃபாலோ பண்ணுவானா? அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? பொண்ணு போய் கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இந்த பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடா உடம் ஆயிருச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிரும். என்ன சார் பண்றது? என்னத்த பண்றது? கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதா?